ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 53. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பிரணதியை மென் புன்னகை செய்தவாறு பார்த்தான் ராம். கண்கள் மூடிதான் இருந்தன. ஆனால் அவன் பார்க்கிறான் என்று உணர்வு தோன்ற விழிகளை மெதுவாக திறந்தாள். அவனிடம் மாற்றம் இல்லை. அதே நிலையில் அவளை நோக்க, என்ன அப்படி பார்க்குறீங்க என்றாள். இன்னையோட 64 days ஆச்சு என்றான். 64 days-ஆ? 3 மாசத்துக்கு மேல ஆச்சே என்க. வெட்க புன்னகை செய்தவன் தலையை இரு பக்கமும் ஆட்ட புரிந்து விட்டது. அதிர்ந்து விழித்தவள், நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி நடக்கும்? என்னால பிரெக்னன்ட் ஆக முடியாதுன்னு சொன்னாங்களே என்றாள். அது அப்படி இல்லை பிரணதி. அப்போ உன்னோட யூட்ரஸ்ல உள்காயம் அதிகமா இருந்தது உண்மைதான். ஒரு ஓவரி எடுத்துட்டாங்க, அதுவும் உண்மைதான். அது நடந்து பல வருஷம் ஆச்சு. இன்னும் அப்படியே இருக்குமா என்ன? உன்னால தாராளமா பிரெக்னன்ட் ஆக முடியும். சொல்ல போனா உன்னோட பிளட் ரொம்பவே ப்ரீசியஸ், லைக் வாரியர் பிளட். உன்னோட ஸ்டெம் செல்ஸை வச்சு நம்ம பரம்பரைக்கே தலசீமியா வந்தாலும் அதை சரி செஞ்சிடலாம் என்றான். நிஜமாவா? அப்போ பாப்பு சரியாயிருவாங்களா என்க. கண்டிப்பா. அதுக்கு முதல்ல நீ ஹெல்தியா ஹாப்பியா இருக்கணும் என்றான். என்று தலையாட்டியவளை இறுக அணைத்து கொண்டான். முறையாக பரிசோதனை செய்த பின் வீட்டினர் அனைவரிடமும் கூற எல்லோருக்கும் மகிழ்ச்சியே. தலை கவிழ்ந்தவாறு பிரணதி அமர்ந்திருக்க அவள் எதிரில் அமர்ந்திருந்த லக்ஸோ அவளை முறைத்தவாறு, கல்யாணம் தெரியாம நடந்துச்சுன்னு சொன்ன சரி, ஹனிமூனுக்கு எனக்கு தெரியாம டிக்கெட் போட்டார்னு சொன்ன அதுவும் சரி, இது என்ன மச்சி என்று அவள் பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை உயர்த்தி காட்டியவன், இது தெரியாம நடந்திருக்காதே என்றான். அவளோ மலங்க மலங்க விழிக்க அவன் தலையில் குட்டிய சுமித்ராவோ, பேசாம போடா, 7 கழுத வயசாச்சு, இன்னும் லூசு பொல்ல உளரட்டு. முதல்ல நீ இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுமா? சரி வா, ராம் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருக்கான் என்று அழைத்து செல்ல, இந்த வீட்டுல எல்லாம் பேரா தான் சுத்துறாங்க. அப்பா பேரா சுத்துறாரு, அண்ணன் பேரா சுத்துறான், டைனிக்கு ஊரெல்லாம் பேரு தான். எனக்கு தான் எதுவுமே சிக்க மாட்டேங்குது என்று நொந்து கொண்டான். நேரத்துக்கு உணவு, யோகா, உடற்பயிற்சி, லக்ஸிடம் ப்ரீ பிரெக்னன்சி மூட் ஸ்விங் கவுன்சிலிங் என்று தலையில் கொட்டி கொட்டி பழக்கியிருந்தான் ராம். இதோடு 5 மாதம் ஆகிவிட்டது. வயிறும் தெரிய ஆரம்பிக்க தன் மகளிடம் அவள் வயிற்றை பற்றி பேச பழக்கியிருந்தான். பாப்பு, குட்டி பாப்பா கிட்ட சொல்லுங்க, நீங்க வந்த உடனே அக்காவுக்கு காய்ச்சல் சரியாயிருமா, நம்ம ஜாலியா சேர்ந்து விளையாடலான்னு என்று கூற அவளும் அதை கூறிக்கொண்டே இருந்தாள். அசதியில் பிரணதி உறங்கிவிட்டாலும் தகப்பனும் மகளும் நிறைய உரையாடினார்கள் அந்த கருவில் இருக்கும் பிஞ்சிடம். மட்டுமல்லாது ஆன்டி ஸ்ட்ரெச் மார்க் கிரீமை வயிற்றில் தடுவதிலிருந்து காலை பற்றுவது வரை கண்ணுக்குள் வைத்து காத்திருந்தான் ராம். பிரசவ வேலையும் வந்துவிட, பிரசவ அறையில் அவள் பட்ட அவஸ்தையை விட அவன் பட்டதை அளவிட முடியாது. தான் பார்க்கிறேன் என்று டாக்டர் மெர்லின் கூறினாலும் அவளை அருகில் வைத்துக்கொண்டு தன் மனைவிக்கு பிரசவம் தானே பார்த்தான். ஆண் மகவு அகிலத்தை முதலில் கண்டதும் வேறிட்டு அழ அவனை தன் மார்போடு அணைத்து கொண்டான். எவ்வளவு முயன்றும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. பொதுவாக அப்பாக்கள் தான் தன் குழந்தைக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பர். ஆனால் ராமின் கையில் இருந்த அவன் பிஞ்சோ அவன் வழியை திருக்க பிறந்திருக்க அவனால் என்னதான் செய்ய முடியும்? குழந்தையை அவள் மார்பில் கிடத்தியவன், நமக்கு பிரின்ஸ் பிறந்திருக்கான் என்றவாறு அழுத்தமாக அவள் நெற்றியில் முத்தம் பதித்தான். பச்சிலம் குழந்தையை சுமித்ராவிடமும் பிரணதியை லக்ஸிடமும் கவனமாக பார்த்து கொள்ளுமாறு கூறியவன் குழந்தை பிரீத்திக்கு சிகிச்சையை பரத் மற்றும் இன்னும் சில மருத்துவர்களின் உதவியுடன் செய்ய தொடங்கிவிட்டான். இன்றோடு 5 மாதம் ஆகிவிட்டது. அவ்வப்போது மொபைலில் மட்டுமே உரையாடினர் இருவரும். அதுவும் குழந்தை பிரீத்தியை குறித்து அவளும் மகன் அகிலனை குறித்து அவனும் மட்டுமே அவர்கள் உரையாடல் இருக்கும். வீட்டினர் குழந்தை பிரீத்தியை பார்க்க வேண்டும் என்றாலும்
தொற்று குறித்து தவிர்த்திருந்தான் ராம். கிட்டத்தட்ட மகன் அகிலன் தொப்புள் கொடி உதவியுடன் மகள் பிரித்தியை 80% குணப்படுத்தி இருந்தான். டேடி வந்தா அவர்கிட்ட நம்ம பேச வேண்டாம், சரியா தம்பு என்று பேசிக்கொண்டிருக்க அவள் அறை இன்றுக்காம் ஒழித்தது. எடுக்க பிரணதி என்றதும், சார் நீங்களா? ஏன் இதில் கால் செஞ்சிருக்கீங்க? என் மொபைலில் சிக்னல் இல்லையா என்றாள். அர்ஜென்ட்ல பண்ணியிருப்பேன், பரவாயில்ல. அக்கிய அம்மா கிட்ட விட்டுட்டு நீ உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா என்றான். அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பின் அவனை கண்டு எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது. இதோ வந்துட்டேன் என்றவள் வேறு உடையை மாற்றி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அப்படியே ஓடியவள் மருத்துவமனையை அடைந்ததும் ராம் அறையை திறக்க அவள் கையை பற்றிய புதிய தாதி பெண்ணோ, சார் முக்கியமான வேலையா இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றாள். என்று வேகமாக தலையாட்டியவள் மென் புன்னகை செய்தவாறு, இந்த கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் தான் அவர் இருக்காரு, எப்படியும் பார்க்க தானே போறோம் என்று பொறுமையுடன் அவளும் காத்திருக்க 1.5 மணி நேரம் கழித்து அப்பெண் பிரணதியை உள்ளே அனுமதித்தாள். இத்தனை நாள் அவனை காணாமல் இருந்ததன் வேதனையோ என்னவோ அறைக்குள் சென்றதும் சுழல் நாட்காலியில் சுற்றியவர் அமர்ந்திருந்த ராமை பார்த்து, யாரு சார் அந்த பொண்ணு, எவ்வளோ திமிரா இருக்கா, அவளுக்கு நான் யாருன்னு தெரியுமா இல்லையா என்று பொறிந்து தள்ளியவள், சரி விடுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, பாப்பு எப்படி இருக்காங்க, கண்ணெல்லாம் ஏன் உள்ள போயிருக்கு, சரியா தூங்கலையா, அம்மா பாப்பு எங்க என்று அவள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே செல்ல ராமிடம் எந்த சலனமும் இல்லை. சலனம் இல்லை என்பதை விட ஒருவித ஏளனம் தென்பட்டது. இது தன்னுடைய யூகம்தான் என்று எண்ணியவள், ஏன் அமைதியா இருக்கீங்க, ஓடி வந்து என்னை இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்குவீங்கன்னு நினைச்சேன் என்றாள் வெக்கிக் கொண்டே. ரியலி என்று இதழ்களை கீழாக வளைத்தவன், ஓகே மிஸ் பிரணதி, நான் சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வர்றேன். உங்க மூலமா எனக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டது, என் பொண்ணை காப்பாத்த. லாஸ்ட் டைம் மீராவை போல ட்ரை பண்ணிருக்கலாம், பட் எனக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் உனக்கு அது சொந்த குழந்தை இல்லை, அதுக்கு நான் தாய் இல்லைன்னு நினைச்சாலே ஃபியூச்சர்ல என் குழந்தைக்கு நிறைய ப்ராப்ளம் வருமாமே. அதான் அந்த ஒரு விஷயத்த மட்டும் மறைச்சிட்டேன். இதுல பிளாங்க் செக் இருக்கு, அதுக்காக இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாத, இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டு கிளம்பு என்றான். கண்களில் நீர் கீழே விழுந்து தெரித்தாலும், ரொம்ப மொக்கையா இருக்கு சார் உங்க பிராங்க், ப்ளீஸ் இனி விளையாட்ட கூட அப்படி பேசாதீங்க, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா என்று அவள் அவனை அணைக்க செல்ல 2 எட்டுக்கள் பின்னால் அகன்றவன் பற்களை கடித்தவாறு கை நீட்டி தடுத்தான். வார்த்தையாக கூறவில்லை என்றாலும் அவன் கூற்று நன்றாக புரிந்தது. கிட்ட வராதே, எட்டினில் என்று உணர்த்த என்ன கோவத்தில் அவன் கத்தினாலும் அதை கேட்டால் அது பிரணத்தி இல்லையே. என்னை கொன்றாலும் பரவாயில்லை, தள்ளி போகாதே என்பதே அவள் குணம். ஒரு கையை மார்பிலும் மறு கையை அவன் கன்னத்தையும் தாங்கியவள், ஏன் இப்படி இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு, உங்களுக்கு என்னாச்சு, நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேனா, இன்னி காலையில அமுக்க வேண்டாம், நானே சேரி கட்டி பழகிட்டேன், ப்ளீஸ் ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறீங்க, ஓப்பனா பேசுங்க என்றாள். அந்நேரம் நொடியும் அவன் பார்வை அவள் பக்கம் திரும்பவில்லை. சொல்லுங்க ப்ளீஸ், பிராங்க், நான் நடிச்சேன்னு சொல்லுங்க என்றதும் ஹஹாவென சிரித்தவன் அவள் ஊருக்கு செல்ல வாங்கிய டிக்கெட்டை எடுத்து மேஜையின் மீது வைத்தவன், பிராங்க்னா எதுக்கு இந்த செக்கு, டாக்ஸ், டிக்கெட்ஸ் எல்லாம், நடிச்சேன்தான், உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் போல, டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பு பிரணதி என்றான். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, நான் பார்த்தேன் உங்க கண்ணுல என் மேல இருந்த காதல என்க. புல்ஷிட் என்றவன், பட் நைஸ் ஆக்டிங்ல, லவ் பண்றத போல. என்னம்மா நீ இவ்வளோ விவரம் தெரியாத பொண்ணா இருக்க, ட்ரூ லவ்வுக்கும் ஃபேக் லவ்வுக்கும் வித்தியாசம் கூட தெரியாம. சரி, இனியாவது கேர்ஃபுல்லா இரு, நிறைய ஃபேக் பாய் சுத்திட்டு இருக்காங்க என்றான் நக்கலாக. இல்லை என்று இரு பக்கமும் தலையாட்டியவள், அது பொய்யில்ல, உண்மையான காதலைத்தான் உங்க கண்ணில் பார்த்தேன், சர்வா கண்ணில் பார்த்த அதே காதல் என்றாள். கண்களை அழுந்த முடி திறந்தவன் இதழ் குவித்து ஊதியவாறு, ஓ அப்போ அவன் உண்மையா லவ் பண்ணது உனக்கு தெரியும், அப்போ இதுக்கடி அவனை விட்டுட்டு ஏன் கூட இருந்த, பணம் அதுக்கு தானே, யூனிவர்சல் பொம்பளைங்க புத்தி என்றான் தாடைகளை இறுக்கி. ஐயோ இல்லை சார், கோவப்படாதீங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்,
கழுத்தை பிடிச்சி நீங்க என்ன துரத்தினாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன் என்று தரையில் அமர்ந்தவள் முட்டிகளை கட்டி அழத் தொடங்கிவிட்டாள். பேருக்கு கூட அழாதே என்ற ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வரவே இல்லை. அவளை இடித்தவாறு அருகில் அமர்ந்தவன், இப்படி அழுது என்ன சீன் போட்டாலும் என் முடிவுல மாற்றம் இல்ல. கொடுத்ததை வாங்கிட்டு நிம்மதியா ஊர் போய் சேரு. அதைத்தானே நீயும் ஆரம்பத்திலேருந்து ஆசைப்பட்ட. பணம் பத்தலைன்னா சொல்லுமா, ஹெல்ப் பண்றேன். அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க வேண்டாம்? உன் தாத்தா ஒன்று செஞ்சாரே, அதையே நீ செய்யக்கூடாது என்றதும் கேள்வியாக அவனை நோக்க, அதாம்மா, வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், மாயமில்ல மந்திரமில்ல, போனா வராது வந்தா போகாது, மக்கள் உங்களுக்காகவே தொட்டப்பட்டால ஏறி யாரும் தொடாத மூலிகளால உருவாக்கப்பட்ட அற்புத லேகியம் இங்க மட்டும்தான் கிடைக்கும். எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அதை செய்ய இப்போ அதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு என்றவன், ஏய், நான் இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்றேன் கேளு. என்ன லேகியத்தை கூட கூவி கூவி கத்தி விற்கணும். அது உனக்கு செட்டே ஆகாது. நைட்டு 11 மணி டாக்டர் ப்ரோக்ராம் வரும் பாரு, அதுக்கு ட்ரை பண்ண. நான் வேணும் 2 சேனல்ல உனக்கு ஆஃபர் வாங்கி தரேன் என்றவனே அவள் உறுத்தி விழிக்க, என்ன பாக்குற, உன் ஆம்பிஷனும் அதானே, அப்போ அதை பண்றதுல என்ன தப்பு என்றான். அவளிடம் பதில் இல்லை. இரு கண்களையும் அழுத்தமாக துடைத்தவள், எங்க சைன் போடணும் என்றாள். கிரேட், தட்ஸ் மை கேர்ள். உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்பிரிட் தான் பிரணதி என்றவன் சில கோப்புகளை தர அதில் கையெழுத்திட்டவள் அவன் முன் நீட்டினாள். இந்த அக்கவுண்ட்ல 30 lakhs இருக்கு. நீ எவ்வளோ நாளும் ஃபில் பண்ணிக்கோ, முழுசா வேணாலும் எடுத்துக்கோ, ஏன்னா நீ அந்த அளவுக்கு வர்த்து தான் என்றவன். அப்புறம் நீ சூத்திரத்தை சொல்ல சொல்ல கிண்டுறதுக்கு ஆள் தேவைப்பட்டா லக்ஸையும் எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறும்போதே அவளது உடைமைகள் அனைத்தும் அங்கு வந்தது. குழந்தைகளை எண்ணி மார்பு கணத்தாலும் எதுவும் நிரந்தரம் இல்லாத உலகில் வாழ்ந்து பழகியவளுக்கு இடி விழுந்த திறனமையாயினும் இலகுவாக இருக்க முயற்சித்தாள். சார், உங்ககிட்ட ஒரு $30 இருக்குமா என்க கண்கள் சுருக்கி அவளை பார்த்தவன், 30 லட்சம் கொடுத்திருக்கேம்மா, பத்தாதா? ஸ்ட்ரேஞ்ச் என்றவன் $30 எடுத்து அவள் கையில் கொடுக்க, இது எனக்கு இல்லை சார், உங்களுக்கு தான் என்று விட்டு அவள் நகர கையில் இருந்த பணத்தை உற்று நோக்கியவன், ஏய் நில்லடி, இதுக்கு என்னடி அர்த்தம் என்றான். உங்க வர்த்து இந்த $30 அர்த்தம் என்றாள். ஏய் என்று அவன் கத்த, சும்மா கத்தாதீங்க சார், அப்புறம் அதையும் பிடிங்கிட்டு ஒன்னத்துக்கு லாயக்கலன்னு சொல்லிட போறேன் என்று விட்டு அவள் செல்ல, ஒன்னத்துக்கு லாயக்கலனா இவ எதை சொல்றா என்று குழப்பமாக நின்றிருந்தான் ராம். அவன் முன் சுடக்கிட்டவள், ரொம்ப யோசிக்காதீங்க சார், எதை என் ஒர்த்துன்னு சொன்னீங்களோ அதே தான் நானும் சொன்னேன். இந்த நாள் உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. உங்க ஸ்ரீ ஹாஸ்பிட்டல்ல முன்னாலேயே ராம் ஐயா ஹாஸ்பிட்டலை நான் திறக்கல, என் பேரு பிரணத்தி இல்ல என்றாள். சாவடிச்சிட வேண்டி, அதனுடைய ராம் ஐயா, பேசாம பிரணத்தி பலான மருத்துவமனைன்னு வை, அதான் சரியா இருக்கும் என்றான். எக்ஸ்கியூஸ் மீ, அது ஒன்றும் உங்க பேர் இல்ல, என் தாத்தா பேரு. சரி விடுங்க, என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஃபியூச்சர்ல உங்களுக்கும், அது என்ன ஃபியூச்சரு, இன்னும் கொஞ்சம் நல்ல உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எங்களை அணுகலாம் என்று விட்டு செல்ல, போடி, நீ எப்படி ஹாஸ்பிட்டல் திறக்க போற நான் பாக்குறேன், முதல் வேலையை அதை தீ வச்சு கொளுத்துறேன் என்றது காற்றில் தான் கரைந்தது. என்னதான் அவனிடம் வீராப்பாக பேசினாலும் குழந்தைகளின் முகம் கண் முன்னே வந்து செல்ல நிற்காமல் விளைந்தது நீர். அழுத்தம் தீர மட்டும் அழுதவள் இனி அழுது கொண்டே இருப்பதால் எதுவும் மாறிடாது என்று வந்து இறங்கினாள். கேரளாவில் அல்ல, வல்லநாட்டில் நிறைய மாறிவிட்டது. வண்டி பாதைகள் அனைத்தும் ரோடுகளாக மாறியிருந்தது. குடிசை விடும், ஓட்டு விடும், மாடி வீடுகளாக மாறியிருந்தது. ஆனால் அந்த குளுமையும் பசுமையும் மட்டும் மாறவில்லை. வீடு சிதிலமடைந்திருக்க கூடும், ஒட்டடைகள் நிறைந்திருக்க கூடும், சரி செய்ய வேண்டும் என்று எண்ணும் போதே வீதியில் நுழைந்தது அந்த வாடகை கார். தாத்தாவின் கையை பற்றியும் அன்னையின் கையை பற்றியும் நடந்தது மின்னலாக நினைவில் வந்து செல்ல, எவ்வளவு அழகிய தருணங்கள் அவை, மட்டுமே என் வாழ்வின் உண்மையான தருணங்கள், நான் நானாக இருந்த தருணங்கள். வாழப் போகிறேன், இனி எனக்காக வாழப்போகிறேன், என் லட்சியத்தை நோக்கி வாழப்போகிறேன்
என்றவள் கார் வீட்டின் முன் நிற்க அதிர்ந்து விட்டாள். வீட்டின் தோற்றம் என்னவோ அப்படியே இருக்க சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு இருந்தது. சொல்ல போனால் இன்னும் அழகாக இருந்தது. யாரு? ராமையா பேத்தியா என்று வந்தால் நடுத்தர வயதை ஒத்த ஒருவர். என்னம்மா உன் அப்பன்ட்ட போனாலும் போன, ஊரையே மறந்துட்டியோ? இந்தா வீட்டு சாவி. மாசம் சுத்தம் செய்ய ஆள் அனுப்புனியே, ஒரு தடவை திருவிழாவுக்கு வந்துட்டு போயிருக்கலாம். நேத்து சொன்னாங்க இன்னைக்கு நீ வர்றேன்னு, அதான் திண்ணையிலே உட்காந்துட்டு இருந்தேன் என்றார்.